தந்தை, மகன், தூய் ஆவியான ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. அன்பிற்கினியவர்களே, இந்த காலை தியானத்திற்கு தொடக்கமாக ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம் பாதம் பணிகிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த தியானத்தை எங்களுக்கு நிறைவாக்கும் கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆண்டவர் ஆசீர்வதித்து தாரும். கர்த்தர் தாமே நீர் மேலானவர், எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றி ஆசீர்வதிக்கிறவர். உமது வல்லமை விளங்கும்படியாயும் கரங்களில் தாழ்த்துகிறோம். நிறைய வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து மன்றாடுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். அன்பிற்கினியவர்களே, நாம் இணைந்து கடவுளை போற்றும் வண்ணம் கீர்த்தனையில 76வது பாடல், பாவியாகவே வாரேன், பாவம் போக்கும் பலியாம் என் இயேசுவே வாரேன் பாடலை பாடுவோம், கடவுளை நாம் போற்றுவோம். பாவியாகவே வாரேன், பாவம் போக்கும் பலியாம் என் இயேசுவே வாரேன், பாவியாகவே வாரேன், பாவக்கரை போமா என் பாடால் உன் பாடாலன்றி போவதில்லை என்றே, பொல்லாத பாவியே நான், நீ வா உன் பாவம் என்னா நீங்கும் என்று சொன்னீரே, தேவாவுன் வாக்கை நம்பி சீர்கேடன் நீசனும் நான், பேய்மாருள் உலகூடல் பேராசையால் மயங்கி போயும் அவற்றோடு போரில் ஆயச்சியாய் நான், ஜீவ செல்வ ஞான சீல சுகங்கள் அற்றே, தாவென்று வேண்டியே நான் சாவில் சஞ்சரித்த நான், துன்பங்கள் நீக்கி உன்னை தூக்கி அணைப்பேன் என்றீ, இன்ப வாக்கு தத்தத்தை இன்றைக்கே நம்பியே நான், உன்னை சேர ஒட்டாமல் ஊன்றிய தடையாவும் உம்மன்பால் நீங்கி நல்வுயிர் அடைந்தோங்கவே நான், பாவியாகவே வாரேன், பாவம் போக்கும் பலியாம் என் இயேசுவே வாரேன், பாவியாகவே வாரேன், என் இயேசுவே வாரேன், பாவியாகவே வாரேன். பிரியமானவர்களே, நம்மை ஆண்டவர் திரு சமூகத்திலே தாழ்த்துவோம், நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, எங்களை மீட்டெடுக்க, எங்கள் பாவங்களை கழுவி தூய்மைப்படுத்த உம் வாழ்வை சிலுவையில் ஈந்தவரே, உம்மை நன்றி செலுத்துகிறோம். உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஈனமான பாரமான கோரமான சிலுவையை நீர் சுமந்தீர், பாடுகளை ஏற்றீர், அவமானங்கள் நிந்தையை நீர் ஏற்றீர் சுவாமி. எங்களை மீட்டெடுக்கவே, எங்களை ரட்சிக்கவே உம்மை அர்ப்பணித்தீர் ஆண்டவரே, உம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தீர். அந்த சிலுவை பாடுகளை நினைத்து பார்க்கிறோம். எங்களுக்காக உமது கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி தீர்த்து
அந்த அளவிட முடியாத அன்பை நினைத்து நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறவரே, மகனாக மகளாக ஏற்று வழி நடத்துகிறவரே, ஆசீர்வதிக்கிறவரே, வல்லமையை தந்து காத்து கொள்ளுகிறவரே, உமது கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்தும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து வழியே வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். நாம் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலில் இருக்க பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். பிரியமானோர்களே, இந்த காலை தியானத்திற்கான திருமறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். அது தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் தொடங்கி 49ஆம் வசனம் முடிய. லூக்கா 23:44 49 முடிய. இன்றைய நாளுக்கென்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட தியான பகுதி லூக்கா 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 44 துவங்கி 49 முடிய. அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாயிருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 100க்கு அதிபதி சம்பவித்ததைக் கண்டு, மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்தவைகளை பார்த்த பொழுது தங்கள் மார்பில் அடித்து கொண்டு திரும்பி போனார்கள். அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவில் இருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்பதே. ஆமேன். கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். விந்தை கீரி ராசா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆண்டவர் இயேசுவே, இவ்வேளையிலும் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். எங்கள் சிந்தைகள் ஒருமுகப்படட்டும், செவிகள் திறக்கப்படட்டும், இத்திரு வார்த்தைகள் வாழ்வாகட்டும். உம் கரங்களிலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் வழியை வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் அன்போடு தெரிவிக்கிறேன். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை தியானத்திற்கான தலைப்பு இறுதி சரணடைதல், த ஃபைனல் சரண்டர். நாம் சிந்திக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசுவின் அந்த இறுதி நிகழ்வு, சிலுவையிலே அவர் அவமானப்படுத்தப்பட்டு அறையப்பட்ட நிலைமை, அவர் தம் ஜீவனை விடுகிற அந்த நேரம், அந்த காட்சியை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த மண்ணுலக வாழ்க்கை பயணத்துல எல்லோரும் பிறந்துவிட்டு வாழ்க்கை பயணம் தொடர்ந்து முடிகின்ற பொழுது, அந்த இறக்கும் பொழுது பலர் பலவிதமான நிலையில இறந்து போனதை நாம எல்லாருக்கும் ஒரு ஒரு அனுபவங்கள் உண்டு. குடும்பங்களிலே, தெரிந்தவர்கள் மத்தியிலே, நண்பர்கள் மத்தியிலே, பெரியவர்கள், தலைவர்கள், அரசியல்வாதி எல்லாம் ஒவ்வொரு விதத்துல இறக்கும் பொழுது அவங்களுடைய நிலைமை நாம பார்த்திருக்கிறோம். நாம இந்த நேரத்துல நமது மீட்பர் இயேசு கிறிஸ்துவின்
அந்த இறுதி நிகழ்வு, அவருடைய ஒப்படைப்பு, அவருடைய அர்ப்பணிப்பு எப்படி இருந்தது என்று அந்த சூழல் சார்ந்து நாம பார்க்கலாம். அதே வேளையில மறுபுறத்துல நம்முடைய ஒப்படைப்பு, அர்ப்பணிப்பு சாகும்போது அல்ல, வாழும்போதே எப்படி இருக்கிறது என்று அதையும் சற்று ஒப்பிட்டு பார்த்து சிந்திக்கவும், இந்த லெந்து காலத்திலே நம் வாழ்வை இன்னும் ஒருபடி சீரமைத்துக் கொள்ளவும் நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த லூக்கா நற்செய்தி நூல் த யுனிவர்சல் காஸ்பல் என்று சொல்கிறார்கள். உலகு சார்ந்த அந்த லூக்கா நற்செய்தி நூல், அது மிக தெளிவான ஒரு காட்சியை அங்கே அவர் கொடுக்கிறார். அதுல முதலாவது இயற்கை இயற்கை ஆண்டவர் இயேசுவின் மரணத்தை கண்டு அது அப்படி மாறி போனதோ. நாம் அந்த 44ஆம் வசனத்துல, அப்பொழுது ஏறக்குரிய 6ஆம் மணி நேரம் அந்த 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம். நாம யோசிப்பாங்களா? பூமி எங்கும் அந்தகாரம். ஏனென்றால் உலகத்தின் விடிவெளியாய் ஒளியாய் வந்த நானே உலகத்திற்கு ஒளி என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவுக்கு இந்த கதியா என்று சொல்லி பூமி அனைத்தும் அந்தகாரமாய் மாறி போனது, இருள் அடைந்து போனது. சிந்திக்கலாம் அன்பாளர்களே. சிலரை இறந்த பிறகும் உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது. சிலர் வாழும்பொழுதும் இறந்த பொழுதும் பேசப்படுவதில்லை. இதெல்லாம் நாம பார்க்கிற ஒரு நிகழ்ச்சி அல்லது ஒரு அனுபவங்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவை கண்ட இந்த இயற்கை அந்தகாரம் அடைந்து போனது. இந்த விடிவெளிக்கா இப்படி நிலைமை, இப்படிப்பட்ட அவமானங்கள், கேவலங்கள், பாடுகள் என்று சொல்லி அங்கே அது மட்டுமல்ல, 45ஆம் வசனத்துல சூரியன் இருள் அடைந்தது. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். சூரியன் எவ்வளவு பெரிய ஒளி மிகுந்த அல்லது வெப்பம் தருகிற, உலகத்திற்கே எல்லா நிலையிலும் பயன் தருகிற அந்த ஒரு வெப்பக்கோல், அது இருள் அடைந்து போனது. தேவாலயத்தின் திரைச்சிலை நடுவில் 2ஆக கிழிந்தது. நாம் யோசிக்கலாம். இயற்கையும் மனிதரால் செய்யப்பட்ட செயற்கையும், அதாவது தேவாலயம் மனிதர்கள் கையில கட்டப்பட்டது, அங்கே போடப்பட்டிருந்த திரைச்சிலை, ஆசாரியரும் மக்களுக்கும் இடையே பணி செய்கிற இடத்துல வைக்கப்பட்ட திரைச்சிலை 2ஆக கிழிந்தது. இயற்கையும் செயற்கையும் இறை மைந்தராய் வெளிப்பட்ட ஆண்டவர் இயேசுவுக்கு இந்த கதியா என்று அது நிலை குலைந்து போனது. அதான் அங்க பாக்குறோம். அது திரைச்சிலை 2ஆக கிழிந்தது, சூரியன் இருள் அடைந்தது, பூமி அந்தகாரமாய் மாறி போனது. இது இயற்கையின் இறுதி நிகழ்வு. அங்கே மக்கள் கூட்டம், இயற்கை ஒரு புறத்துல, மக்கள் கூட்டம் ஒரு புறத்துல, இதற்கு நடுவிலே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த ஆண்டவர் இயேசுவின் மிக அர்ப்பணம் உள்ள ஒப்படைப்பை நாம் அங்கே பார்க்கிறோம். அது 46ஆம் வசனத்துல, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அன்பானவர்களே, சிந்திக்கலாம். ஆண்டவர் இயேசு இயற்கை, மனிதனால் செய்யப்பட்ட செயற்கை, இவை அனைத்தும் தன் நிலைமையிலிருந்து மாறிப்போனது. இன்னொரு புறத்துல மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு பார்க்க போறோம். இதற்கிடையில் சிலுவையில் தொங்குகிற ஆண்டவர் இயேசு தாம் வந்த நோக்கம் நிறைவேறியது என்று சொல்லி தந்தையை நோக்கி வேண்டுகிறார். என் ஜீவனை உம் கரங்களிலே தருகிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் உயிரை விட்டார். அவருடைய ஒப்படைப்பை பாருங்கள். அந்த இறுதி சரணடைதல், ஆண்டவர் தம்மை முழுவதுமாய் இறை சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து தம் ஜீவனை தருகிறார். நாம் இந்த வேளையில சிந்திக்க வேண்டியது நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய ஒப்படைப்பு எப்படி இருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருந்த 100க்கு அதிபதி, மக்கள் கூட்டம் 100க்கு அதிபதி, பார்வை கண்டு அங்க பார்த்து கொண்டிருந்த மக்கள் என்று அங்கே 3 நிலையில நாம அங்க பார்க்கிறோம். 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு 47ஆம் வசனத்துல, மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். 100க்கு அதிபதி மெய்யாகவே இந்த மனிதன் எப்படிப்பட்ட நீதிபரர் என்பதை கண்டு அந்த 100க்கு அதிபதி கடவுளை மகிமைப்படுத்துகிறார். அதை, அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த மக்கள்
48ஆம் வசனத்துல, ஜனங்கள் எல்லாம் இந்த சம்பவித்ததை கண்டு தங்கள் மார்பில் அடித்துக்கொண்டு திரும்பி போனார்கள். ஒரு புறத்துல நூற்றுக்கு அதிபதி இவர் நீதிபரர் என்று சொல்லுகிறார். மறுபுறத்துல மக்கள் கூட்டம் தங்கள் மார்பில் அடித்துக்கொண்டு இதெல்லாம் நடந்ததெல்லாம் நிகழ்ச்சி பார்த்து அவர்கள் வேதனையோடு திரும்புகிறார்கள். இந்த காட்சிகளை அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும், கலிலேயாவிலிருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு புறத்துல அவரை சேர்ந்த அவரை சார்ந்த கூட்டமாக இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இயற்கை ஒரு புறத்துல அங்கலாய்க்கிறது. ஆண்டவர் இயேசு தம் வாழ்வை ஒப்பு கொடுக்கிறார். நூற்றுக்கு அதிபதி மக்கள் கூட்டம், நூற்றுக்கு அதிபதி ஒரு சாட்சி சொல்லுகிறார். மக்கள் கூட்டம் தங்கள் மார்பில் அடித்துக் கொண்டு போகிறார்கள். நாம் இன்றைக்கு நம்மை இந்த லெந்து காலத்திலே அர்ப்பணிக்க வேண்டியது நம்முடைய அர்ப்பணிப்பும் ஒப்படைப்பும் அப்படி இருக்கிறது. நூற்றுக்கு அதிபதியை போல மெய்யாகவே இவர் நீதிபரர் என்று வார்த்தையிலே சொல்லிவிட்டு செல்லுகிறவர்களா, அல்லது மக்களைப் போல மார்பிலே அடித்துக்கொண்டு ஐயோ ஏசாமிக்கு இந்த கதியா என்று சொல்லி அந்த நிலையிலே ஒரு வேதனைப்பட்டு கொண்டு போய்விடுகிறோமா, அல்லது எல்லாவற்றையும் பார்த்து அவருக்கு பின் சென்று அவருக்கு சாட்சியான மக்களாய் வாழ அவருக்கு நம்மை அர்ப்பணிக்க போகிறோமா? நாம் இந்த வேளையிலே சிந்திக்கலாம் அன்பானவர்களே. ஆண்டவர் இயேசு தருகிற காலங்கள் இனியும் செல்லாது. ஒவ்வொரு ஆண்டும் லெந்து காலங்களை நாம் கடைபிடிக்கிறோம். திருமறை பகுதிகளை படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், தியானிக்கிறோம். நம் வாழ்விலே மாற்றம், நம் வாழ்விலே ஏற்றம், நம் வாழ்விலே ஒரு புதிய சிந்தை, புதிய செயல்பாடு, புதிய வாழ்வு முறை வேணும். அதற்காக தான் ஆண்டவர் இயேசு நம்மை இந்த வேளையிலும் கூட அழைக்கிறார். அன்பானவர்களே, சீன தேசத்துல கம்யூனிச கொள்கை வளர்ந்திருந்த நாட்கள், அதாவது 20ஆம் நூற்றாண்டில் நடந்த நிகழ்வு நமக்கு எல்லாம் தெரியும். 1924 34 வரை ஓரளவுக்கு புள்ளி விவரம் எடுத்து சொல்றாங்க. 27 கிறிஸ்தவ மிஷனரிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்துல ஒரு தம்பதியினர் அங்கே ஊழியம் செய்ய செல்லுகிறார்கள். ஜான் ஸ்டாம் மற்றும் பெட்டி ஸ்டாம் என்று சொல்லக்கூடிய தம்பதியர் அங்கே ஊழியத்திற்கு செல்லுகிறார்கள். 1931ஆம் ஆண்டு. அப்பொழுது அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த பெண் குழந்தை பிறந்த அந்த நாட்கள்ல கொஞ்ச காலம் தான் ஊழியம் செய்யறாங்க. கம்யூனிச கொள்கை, கம்யூனிச எதிர்ப்பாளர்கள் மிகவும் கிறிஸ்தவர்களை எதிர்த்து கொன்று போடுகிற அந்த கால சூழலில இந்த மிஷனரி குடும்பத்தை அவர்கள் தேடி வந்து சுற்றி வளைத்துக் கொள்ளுகிறார்கள். சுற்றி வளைத்து இவர்களை கைது செய்கிறார்கள். கைது செய்து இந்த குழந்தையும் கொண்டு போகிறார்கள். அன்பானவர்களே, நாம் சிந்திக்கலாம். கொண்டு போகிற பொழுது அந்த குழந்தையை எப்படியாவது காப்பாற்ற வேண்டுமே என்ற நிலையில பலர் யோசிக்கிறார்கள். அப்பதான் ஒரு கைதி, இன்னொரு கைதி இவர்களைப் போல விடுதலை அடைஞ்சு வெளியே வர்றாரு. அப்ப அவரு இந்த சிறை காவலர்களை பார்த்து சொல்றாரு, அவங்கள என்ன எதனா பண்ணீங்க, அந்த குழந்தைய விட்டுருங்களேன். ஒரு 6 மாத குழந்தை. அப்ப அந்த குழந்தைக்கு பதில் நீ சாவறியான்னு கேட்கிறாங்க. அந்த கைதி ஒப்புக்கொள்கிறார். அந்த குழந்தை காக்கப்படுகிறது. அந்த கைதி கொல்லப்படுகிறார். அதன் பிறகு இந்த பெட்டி ஸ்டாமும் ஜான் ஸ்டாமும் மலைக்கு இழுத்துச் செல்லப்பட்டு அவர்களை சிரச்சேதம் செய்ய வேண்டும் என்று மக்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க. வாங்க, கிறிஸ்தவ மிஷனரிகளா இங்க வந்தவங்களை நாங்க கொல்ல போறோம், அவங்க வெட்டப்படுகிற காட்சியை வந்து பாருங்கள் என்று அழைக்கிறார்கள். அன்பானவர்களே, மிஷனருடைய வாழ்க்கையில இதை இன்னும் விவரமாக விளக்கமாக சொல்லுகிறார். அப்படி மலைக்கு இழுத்து செல்லுகிற பொழுது அங்கு மறைமுகமாக ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட டாக்டர் சாம் என்பவர் அங்க போய் அவங்களை கெஞ்சுறார். அந்த சிறைத்துறை சார்ந்த அதிகாரிகள், காவலர்கள் கிட்ட அவங்கள தயவுசெய்து விட்டு விடுங்கள் என்று காலில் விழுந்து கெஞ்சினாராம். அப்ப அவங்க உன்னையும் கொல்ல வேண்டும் என்று நாங்க உன் வீட்டை சோதனை பண்றோம். அவர் வீட்டு சோதனை செய்யப்படுகிற போது சீன மொழியிலே
புதிய ஏற்பாடு மொழியாக்கம் செய்து கொண்டிருப்பதை கண்டெடுக்கிறார்கள். அங்க இருக்கிற அந்த பிரதிலாம் சில பாடல் புத்தகங்களை கண்டெடுத்து இவனை கண்டிப்பா கொள்ள வேண்டும் என்று அந்த சாமி விழித்து செல்கிறார்கள். முதலாவது ஜான் ஸ்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த மிஷினரியை அவர் மனைவி பெட்டி ஸ்டாம் முன்பதாகவே தலையை வெட்டுகிறார்கள். அடுத்தது அந்த டாக்டர் சாமையும் பெட்டி ஸ்டாமையும் சிறைச்சேதம் இருவரை வெட்டி போடுகிறார்கள். பிரியமானவர்களே, 1934 நடந்த இந்த அகோரமான காட்சி, கடைசியாக அந்த ஜான் ஸ்டாம் கொல்லப்படுவதற்கு முன்பதாக சொன்ன வார்த்தை, கிறிஸ்துவுக்காக நான் வாழ்வதும் அல்லது அவருக்காக இரத்த சாட்சியாக மரிப்பதும் அவருக்கே மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி முடித்து அப்படி இழுத்து செல்லப்பட்டு அவர் மனைவிக்கு முன்பாகவே தலை வெட்டப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார் என்று அந்த நிகழ்ச்சி, அந்த வேதனையான காட்சி சொல்லுகிறது. அந்த மிஷினரி வாழ்க்கையில அது நிறைய போயிட்டே இருக்கு. அன்பானவர்களை சிந்திக்கலாம். இன்றைக்கு சீன தேசத்துல அதிகமாய் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். இதை இந்த வேளையிலே நாம் சிந்திக்க வேண்டும். அவருடைய அர்ப்பணிப்பு, அந்த தம்பதியராய், இளம் தம்பதியராய் சீன மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள், ஒப்படைத்தார்கள், சென்றார்கள், இரத்த சாட்சியாக மரித்தார்கள். ஆனால் இன்றைக்கு சீன தேசத்துல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் என்று அது அதிகமாய் பரவிக்கொண்டே இருக்கிறது. இந்த நாட்களில ஆண்டவர் இயேசு நம்மை அழைப்பது, நம்மையும் ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கவே, நம்மையும் அவர் பிள்ளைகளாக வாழவே. நம்மை ஆண்டவர் இயேசு வந்து நீங்கள் சாகுங்கள் என்று அல்ல, மாறாக நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழுங்கள், பூமிக்கு உப்பாக, உலகிற்கு ஒளியாக வாழுங்கள், இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி இந்த சமூகத்திலே கொண்டு போய் வாழ்க்கையின் வழியாய் வாழ்ந்து காண்பீங்கள் என்றே அழைக்கிறார். எனவே நம்மை அர்ப்பணிப்போம். இந்த லெந்து காலத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளே நமக்கு நிறைவாக்கி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நேரத்துல கூட நாம் அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசிலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் ஆண்டவரை துதிக்கும் வண்ணம் துதிப்பாடல்ல 63 வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே, இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவரை துதிப்போம். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே, வாழ்நாளை எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன், வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே, கட்டின வீடும் நீலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும் கூடுவிட்டு உன் ஆவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய்
தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை அழகும் மாயை நிலைத்திடாதே. அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணமோர் நாள் சந்திக்குமே. மறவாதே உன் ஆண்டவரை வருவாய். தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமம் அல்லால் ரட்சிப்படைய வழி இல்லையே. இரட்சகர் இயேசு வழி அவரே. வருவாய். தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை தீராத பாவம் வியாதியையோ மாறாத உந்தன் பலவீனமோ கோர குருசில் சுமந்து தீர்த்தார். காயங்களால் நீ குணமடைய வருவாய். தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. நிறைவாக நாம் ஜெபிக்கலாம். வாழ்வளிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்காக வாழ்விழந்த ஆண்டவர் இயேசுவே பாதம் பணிகிறோம். ஆண்டவரே, நீர் மண்ணுலகிலே பிறந்து மனுக்குலத்தோடு வாழ்ந்து அற்புதங்கள் அதிசயங்களை செய்து நிறைவாக உம்மை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தீரே. ஆண்டவரே, உம் வாழ்வை அர்ப்பணிப்போடு தந்தையின் கைகளிலே ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜீவனை விட்டீரே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வேளையிலே எங்களை அழைக்கிற ஆண்டவர் எங்களை முழுவதுமாக சமூகத்திலே அர்ப்பணித்திட ஒப்பு கொடுத்திட எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவரே, எத்தனை எத்தனை மிஷனரிகள் தங்களை அர்ப்பணிப்போடு ஒப்பு கொடுத்தார்கள், இரத்த சாட்சியாக மரித்தார்கள். கிறிஸ்தவம் பல நிலையிலே உலகமெங்கிலும் கட்டப்பட இயேசு கிறிஸ்துவின் அன்பு பரவிட தங்களை ஒப்பு கொடுத்ததை போல நாங்களும் கூட எங்கள் வாழ்வை சமூகத்திலே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து வாழ்ந்திட இந்த பூமியிலே சாட்சியாக நாங்கள் வாழ நீர் கிருபை தார். நீர் ஒவ்வொருவரையும் ஆற்றல் படுத்தும். இந்த தியானத்திலே இணைந்திருக்கிற மக்களோடு நீர் இடைப்பட்டு வழிநடத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசுவே, யாரெல்லாம் சமூகத்துல பாரத்தோடு வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ, தங்கள் குறைகளை ஜெப விண்ணப்பங்களாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அதையெல்லாம் நீர் அறிகிறவர். அந்த குறைவெல்லாம் நீக்கி போடும், நிறைவை கட்டளையிடும், வல்லமை விளங்கட்டும், அற்புதம் அதிசயம் மக்கள் வாழ்விலே நடக்கட்டும். சுவாமி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயமாய் மாறட்டும். ஆண்டவரே, நீர் போதுமானவர், நீர் நிறைவை தருகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், வல்லமையாய் செயல்படுகிறவர். உடைய கிருபையும் இரக்கமும் உருக்கமும் சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவர் இயேசு மகத்தானதை செய்கிறவர். நீர் போதும் ஐயா, நீர் போதும் ஆண்டவரே. ஒவ்வொருவர் உள்ளத்திலும் வாழுகிற இல்லத்திலும் நிறைவாய் நீர் ஆசீர்வாதத்தை கட்டிடும். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். நிறைய வழி நடத்தும். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து மன்றாடுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும்
வழி நடத்தி செல்கிற தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் நீங்காத நிறைவான சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா காலங்களிலுமிருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் அன்போடு தெரிவிக்கிறேன். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.